ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இதயத்தை ரொம்ப பலப்படுத்தக்கூடிய செம்பருத்தி பூவோட டீ தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் செம்பருத்தி பூ நிறைய பூத்து பூ எல்லாத்தையும் பறிச்சிட்டு வந்து நம்ம பூ செம்பருத்தி பூவோட டீ செய்யலாம் அப்படின்னு தாங்க செம்பருத்தி பூவெல்லாம் பறிச்சிட்ருக்கோம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக செம்பருத்தி பூ நம்ம பறித்து எடுத்துகிட்டு வந்துட்டோங்க. பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த பூவெல்லாம் மேல் காம்பியும் கீழ் காம்பியும் நல்லா இந்த மாதிரி கிள்ளி எடுத்துடலாம். இது கிள்ளி எடுத்துகிட்டு பூவோட இதழ்கள் எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா பூவையும் நம்ம பிரித்து எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த பூவில் சின்ன சின்னதாக பூச்சிலாம் இருக்குது இல்லைங்களா, எறும்பு இந்த மாதிரி வெள்ளை பூச்சி இந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம தண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி பூ எல்லாத்தையும் நம்ம அலசி எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ தண்ணியில் கொதிக்கிறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் பெரிய டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ தண்ணி எல்லாமே நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க செம்பருத்தி பூவை நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாம். பூவெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுறலாங்க. பூவோட சாறு எல்லாமே தண்ணியில் நல்லா இறங்கிரும். இப்போ பாருங்கள், நல்லாவே கொதித்து பூவோட சாரெல்லாம் தண்ணியில் இறங்கி நல்லாவே பூ கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டி எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ பூ நம்ம போடுறப்ப என்ன கலரில் இருந்தது பாருங்கள். நல்லா கொதிக்க வச்சு இறக்குனதுக்கப்புறமா நல்லாவே வெள்ளை கலரில் மஞ்சள் கலரில் மாறிடுச்சு. அதோட சாறு எல்லாமே நல்லா தண்ணியில் இறங்கிருச்சுங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். நாட்டு சக்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இந்த கலர் நமக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக கண்ணாடி டம்ளரில் இதை மாற்றிக்கலாங்க. இதை நம்ம அப்படியே குடிக்காமல் இது கூட ஒரு 4-5 சொட்டு லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாங்க. நம்ம லெமன் புழிஞ்சு விட்டதுக்கப்புறமா தண்ணியோட கலர் நல்லாவே சேஞ்ச் ஆயிருங்க. பிளாக் கலரில் இருக்கிற தண்ணி நம்ம பூவோட கலரில் ரெட்டிஷாக நல்லாவே மாறிடும். இப்போ பாருங்கள், நம்ம லைவாகவே நல்லாவே பார்க்கலாம். இப்போ நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். பிளாக் கலரில் இந்த தண்ணி செம்பருத்தி பூ கலர்லேயே நல்லாவே மாறிடுச்சிங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளாக சூப்பராக செம்பருத்தி பூ டீ எப்படி செய்கிறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டுங்க. செம்பருத்தி பூவில் அவ்வளோ நன்மைகள் இருக்குது. பெண்களுக்கு நிறைய பிரச்சனை இப்போ என்னன்னு பார்த்திங்கன்னா, பீரியட்ஸ் ப்ராப்ளம் தாங்க மெயினாக இருக்குது. கண்டிப்பாக இதை குடிச்சிட்டு வாங்க, நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்குங்க. ஹார்ட் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக இதை டெய்லி ஒரு டம்ளர் வச்சு குடிங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செம்பருத்தி பூ டீ எப்படி செய்கிறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். இப்போ பாருங்கள், டம்ளர் நம்ம எடுத்து பார்க்கலாம். அதே கலரில் நல்ல ரெட்டிஷாக சூப்பராக நமக்கு செம்பருத்தி பூ டீ தயாராகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.